Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் பொதுவாக என் படங்களை வந்து நல்லா இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்கிறது இல்லை. நான் இந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் செய்யணுன்ற ஜஸ்டிஃபிகேஷன் அவருக்கு. அவருடைய கோர்ட்டில் அதுதான் தண்டனை. அது நம்ம அவர் பெருந்தன்மையாக அதை அவர் பொதுவாக சென்சார் ஆஃபீஸர் பார்க்குற மனநிலை இருக்குல்ல, அவர் பார்த்தது இந்த 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 கருத்து கண்டிப்பாக அந்த சமூகத்துக்கு தேவை, இந்த சூழ்நிலைக்கு தேவை அப்படின்றத அலோவ் பண்ணி அது இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இல்லைங்க இது வயலண்டாக இருக்குது, ஏதான் கொடுப்போம் அப்படின்லாம் இல்லாமல் கதைக்கு தேவை, நீங்கள் இதை புகுத்தலை, இது கதைக்கு தேவைப்படுது, இந்த கதாபாத்திரம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இப்போ விடுதலை அடிக்குது, விடுதலை பசங்க பார்க்கக்கூடாதுன்னு கதையா பார்க்க வேண்டிய கதை. எல்லாரும் அந்த அரசியல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த பேச்சு சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுலாம் சொல்லலை. இவங்களாம் இந்த மீடியாக்கள் ஏதாவது ஒரு செய்தி வேணுன்றதுக்காக போடுறது. நானும் பார்த்துட்டு உண்மையை நினச்சி நான் பாலானோட கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி மமதா ஆஃபீஸர் நீங்கள் அடிச்சதா சொல்லியிருக்கேன் உண்மையா அப்படின்னு. அவர் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். அது சூப்பர் நடிகர், அது செம்ம பர்ஃபார்மர், அது அதை போய் நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு அது என்ன நடந்ததே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. இந்த படம் மட்டும்தான் நல்ல படமானா இதை விட நல்ல படம்லாம் இருக்குது. அந்த படங்கள்லாம் அப்படி தான் காணாமல் போச்சு. ஏன்னா இங்கே நம்ம பிஸ்னஸ் மாடல் அப்படி தேட்டர் ஒரு ஷோ 2 ஷோ கொடுக்குறதுனால கவனிக்கப்படாமல் போயிருது. அந்த ஒரு ஷோக்கு ஆள் வரலைன்னா இமீடியட்டாக தூக்கிடுவாங்க. இந்த சமூகத்தில் நம்ம நல்ல படைப்பாளிகளை உருவாக்கணும். அதுக்கு நம்ம சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லணும் இது சரி இது தவறு அப்படி சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க. சார் வணங்கான் ட்ரெய்லர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக டாக்ஸில் இருந்த ஒரு படம் அதிகமாகிருக்கு சார். எக்ஸ்பெக்டேஷன் படம் ட்ரெய்லராக பார்க்கும்பொழுது 2 years கிட்ட அப்படிங்கும்போது வர்த் த வெயிட் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வணங்கான் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ரிலீஸ், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வேறு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வணங்கான் உங்களோட வியூவில் எப்படி சார் வந்திருக்கு? நான் பொதுவாக என் படங்களை நல்லா இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்கிறது இல்லை. நான் படம் நமக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, படம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும். என்னோட எந்த படங்களையும் நான் ஒவ்வொன்று நான் எதையும் பேசுகிறதும் கிடையாது, சொல்கிறதும் கிடையாது. அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு விட்டுறது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட வேண்டியது, அவ்வளோதான். ப்ரொடியூசராக ஓகே சார். ஆஸ் எ கிரிட்டிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் டிக்காக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இல்லை, டிஃபிகல்ட் வாழான படம் தான். அதாவது அவர் படங்களில் வழக்கமாக ஃபஸ்ட் ஹாப் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போவார். செகண்ட் ஹாப்பில் ஒரு எமோஷனல் இருக்கும். சேம் இதுலேயும் எதாவது ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் ஒரு ஜாலியாக போகும், செகண்ட் ஹாப்பில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எமோஷனல் இருக்கும். அதான் ஒரு அவனிவன் ஸ்டைல், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படம். உங்களுக்கு அவரோட ஃபேவரட்? எனக்கு அவரோட ஃபேவரட்டில் பிதாமகன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த 2022 பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபிலேருந்து வந்தபோது. அதுக்கப்புறமா அருண் விஜய் சார் வரும்போது அந்த டிஸ்கஷன்ஸ் எப்படி சார் இருந்தது? ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட யாரை காஸ்ட் பண்ணலாம் சூர்யா சாருக்கு பதிலாக அப்படி? அப்போ அந்த டிஸ்கஷனில் நான் இல்லை. ஆக்சுவலாக அருண் விஜய் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே வரேன். ஓகே, புரியுது. 2D இருந்தது அப்போ. 2Dலேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப அருண் விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ப்ரொடியூசராக உள்ள வரேன். ஓகே, ஆக்சுவலாக நான் லேட் என்ட்ரி சார். அண்ட் சவுண்ட் ட்ராக் பற்றி பார்க்கும்பொழுது மியூசிக் ஜி பிரகாஷ் அவர் பண்ணியிருக்காரு அண்ட் ஓஎஸ்டி சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. அது இப்போ நிறைய படங்களில் பார்க்க முடியுது சார். மியூசிக் தனியாகவும் ஓஎஸ்டி தனியாகவும் பார்க்க முடியுது. அது இந்த படத்துக்கு எப்படி எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்தளவுக்கு கை கொடுத்துருக்கு சார்? அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. நீங்கள் அது இந்த இதில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓஎஸ்டி சூப்பராக போகும். நல்ல பேக்ரவுண்ட் நல்லா பண்ணிக்கலாம். சாம்சிஎஸ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள் இது ஒரு படமாக இருக்கும். எனக்கு இப்போ சாம்சிஎஸ் படங்களில் ரொம்ப பிடிச்ச விக்ரமேதா படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தோட ஆர்ஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய டேரக்டர்ஸும் பார்க்க முடியும். சமுத்திரக்கனி சார் ஒரு டேரக்டர், மிஸ்கின் சார் ஒரு டேரக்டர், நிறைய பேர் உள்ள பார்க்க முடியும். மிஸ்கின் சார் பார்க்காத ஒரு ரோல் இது வரைக்கும் ஜட்ஜாக பார்த்ததே இல்லை. அவர் இந்த படத்தில் அவர் ஒரு வித்தியாசமாக படிப்பார். மிஸ்கின் சாரை வழக்கமாக நம்ம பார்த்தத விட இந்த படத்தோட அவர் நடிப்பு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பார். அவர் சமுத்திரக்கனி சாரோட கெட்டப்போ இதில் ஒரு மாதிரியாக இருக்கும். வழக்கமான ஒரு சமுத்திரக்கனியாக பார்க்க முடியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா பண்ணியிருப்பார். பொதுவாக ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது இல்லை சார், அந்த ட்ரெய்லரில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே இவர் வில்லனாக இருப்பார், இவருக்கு நல்லவனாக இருப்பார் அப்படின்ற கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துட முடியும். பட் வணங்கானில் அதை கண்டுபிடிக்கவே முடியல சார். அது இவர் இப்போ மிஸ்கின் சார் உண்மையிலே நல்ல ஜட்ஜா, இல்லை சமுத்திரக்கனி சார் போலீஸ்னா நல்ல போலீஸா இல்லை கெட்ட போலீஸா, அதை கண்டுபிடிக்கவே முடியல. அது பிளான்டா இல்லை சினிமாவில் பார்க்கும்போது அந்த ரிவீலிங் பார்க்கும்போது ரிவீலிங் இருக்கும். அது த்ரூ த ஃபிலிம் நீங்கள் எவரை ஜட்ஜ் பண்ண முடியாது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு கதாபாத்திரம் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. கிளைமேக்ஸ்லாம் தெரியும். நீங்கள் மிஸ்கின் சாரோட கதாபாத்திரமும் அப்படி தான் இருக்கும், சமுத்திரக்கனி சாரோட கதாபாத்திரம் அப்படி தான் இருக்கும். 2 பேருமே நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாமல் தான் போகும். ஓகே, கிளைமேக்ஸில் தான். ஓகே,
அண்ட் அருண் விஜய் சார் அவரை பற்றி பேசி ஆகணும் சார். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு நபர் அவர். வணங்கான் கண்டிப்பாக அவரோட லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கும் அப்படின்ற சந்தேகமும் கிடையாது. ஸோ அருண் விஜய் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவர் லூப்பின் ஆனதுக்கப்புறமா நடந்த இல்லை, இன்சிடென்ட்ஸ். அருண் விஜய் சார் வந்து பேசிக்காக ஒரு நல்ல ஆக்டர்ஸ். அதாவது ஒரு இதுக்காக கதாபாத்திரத்துக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நடிகர். இந்த படத்தில் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதான் சொல்கிறேன், நான் பொதுவாக வந்து நான் அருண் விஜய்ன்ற ஒரு தனிப்பட்ட நடிகரை சொல்கிறேன். அவர் வந்து நான் வழக்கமாக அவர் படங்களில் பார்த்ததில் ஆக்ஷனாக அவரை பார்த்துருப்பேன். இதில் பர்ஃபார்மன்ஸாக பெருசாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஃபைட்டும் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு ட்ராமாவாக இல்லாமல் ஒரு ஒரிஜினலாக அழகாக இருக்கும். நல்லா பண்ணியிருப்பார். சார் இந்த படத்தில் ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கோம். இப்போதைக்கு எங்களோட நாங்கள் பார்த்த ஃபுட்டேஜ்னா ட்ரெய்லர் மட்டும்தான். அதில் வந்து வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். லைக் ஏன்னா அது நீடட் படத்துக்கும். அது பாலான படங்கள் அது இருக்கும். ஆமாம், அது அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருப்பார் அவர். இந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் செய்யணுன்ற ஜஸ்டிஃபிகேஷன் அவருக்கு. அது அவருடைய கோர்ட்டில் அதுதான் தண்டனை. அது நம்ம ஒன்று. ஆனால் எனக்கு கொஸ்டின் வந்து அது ஏன் வயலன்ஸ் இருக்குன்றது அது இல்லை சார். ஆக்சுவலினா வயலன்ஸ் வச்சு கொஞ்சம் ராவான ஃபிலிமாக தெரியுது போது அது எடுக்கும்போது சென்சாரில் ப்ராப்ளம்ஸாக வந்துச்சு. அதை கட் பண்ணுறதோ இல்லை அப்படிலாம் கட் பண்ணுறது சொன்னாங்க. ஒரு 2-3 சீக்வன்ஸ் வந்து 2-3 ஃப்ரேம் தான் சொன்னாங்க. பெருசாக வந்து ஏன்னா கதைக்கு அது தேவைன்றது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கும் அதில் அப்ஜெக்ஷன் இருந்தது. பட் என்னென்னா அவர் ஆர்வம் வந்து அதை அப்படி பார்க்கல அந்த படத்தை. இந்த கதைக்கு வந்து இது தேவை, இது கண்டிப்பாக அந்த சமூகத்துக்கு போய் இதில் ஒரு மெசேஜ் இருக்குது, இந்த சமூகத்துக்கு போய் சேரணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் இல்லை பரவாயில்ல சார், இதை நீங்கள் 2 ஃப்ரேம் மட்டும் தான் எடுத்துங்க, இது தேவை அந்த சமூகத்துக்கு, இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையாக அதை அவர் பொதுவாக சென்சார் ஆஃபீஸர் பார்க்குற மனநிலை இருக்குல்ல, அவர் வந்து பார்த்தது இந்த 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 கருத்து கண்டிப்பாக அந்த சமூகத்துக்கு தேவை, இந்த சூழ்நிலைக்கு தேவை அப்படின்றத அலோவ் பண்ணி அதை இஏவாக கொடுத்தாரு. அது இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு படத்தை வந்து அப்படி பார்க்குறது இருக்குல்ல, இல்லைங்க இது வந்து வயலண்டாக இருக்குது, இது ஏதான் கொடுப்போம் அப்படின்லாம் இல்லாமல் கதைக்கு தேவை, நீங்கள் இதை புகுத்தலை, இது கதைக்கு தேவைப்படுது, இந்த கதாபாத்திரம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது அது ஜட்ஜ் பண்ணி அதுக்கு உண்மையாக அவருக்கு ஆர்வம் நன்றி. சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி படம் பார்க்க வர்றதுக்கு 2 விஷயத்தை மட்டும் எடுத்து பேசலாம் சார். ஒரு படத்துக்கு கிடைக்கிறதுக்கும் யூஏ கிடைக்கிறதுக்குமான தாக்கம் இருக்குதா சார்? அது யூஸ்வலாக இருக்குமா? அப்படி ஒன்றும் நம்ம ஆளுகள்ட்ட அந்த டிஃபரன்ஸ் தெரியல. தேட்டருக்கு வரும்போது அப்படிலாம் ஒன்றும் அந்த யூஏ சர்டிஃபிகேஷனோட கிளாரிஃபிகேஷன் நம்ம ஆளுக்கு தெரியாது. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகுதே தவிர படம் பார்க்கும்போது யூஏ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்டான்னு யாரும் பார்க்குறதுலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஏன்னா வந்து அடல்ட் அப்படின்றது மாதிரி ஒரு இருந்துச்சு. இப்போ ஏ வந்து வயலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதனால பெருசாக அதெல்லாம் வயலன்ஸ் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் வீணு விட்டாங்க சார். வயலன்ஸ்க்காக வீணு ஏன்னா திரும்ப அது அடல்ட்டுன்னு ஒரே இதில் வைக்காம வீணு விட்டு ஆடியன்ஸுக்கு அதான் பிடிக்குது, வயலன்ஸ் தான் பிடிக்குது. அதை வந்து மனநிலைக்கு வந்துட்டாங்க. சௌந்தர்யெல்லாம் பார்க்கும்போது நிறைய படங்கள் இப்போ யூஏவாகவும் ஏவாகவும் வந்துட்டே தான் இருக்குது. விடுதலை அகைன் ஏ சென்சார் தான். ஸோ அதனால கேட்குறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அது மக்கள் ரிசப்ஷன். இப்போ விடுதலை ஏ சர்டிஃபிகேட் தான். விடுதலை வந்து பசங்க பார்க்கக்கூடாதுன்ற கதையா? பார்க்க வேண்டிய கதை. பார்க்க வேண்டியது எல்லாரும் அந்த அரசியல் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம மண்ணோட அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை ரத்தம் சதயமாக கலந்து சொல்லியிருக்காரு, நடந்த நிகழ்வு சொல்லியிருக்காரு. அது ஏன் பார்க்கக்கூடாது? பார்க்கத்தான் வேணாம். இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு நம்ம அதை சொல்லாமல் வேறு எதாவது சொல்லிக் கொடுக்க போகிறோம்? எக்ஸாக்ட்லி. நான் அதை இன்னைக்கு இந்த ஏஜ்லேருந்தே அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்ல, இந்த மண்ணோட அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது தேவையான ஒரு படம் தான் அது. அண்ட் வணங்கான் பற்றி பார்க்கும்பொழுது சார் நிறையா டாக்ஸாக வந்தது, படித்தது சோஷியல் மீடியாவில் படித்தது அப்படிங்கும்போது கான்ட்ரவர்சிஸ்ன்றது டிஃபால்ட்டாக இருந்துச்சு சார். அதெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு படம் வெளியே வருது, ஒரு கான்டென்ட் ஒரு கிரியேட்டர் கிட்டேருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரிசப்ஷனாக பார்க்கும்பொழுது. அது நிறைய கான்ட்ரவர்சிஸ், இந்த டைட்டில் பிரச்சனை ஒருத்தர் சொன்னது, இன்னொன்று வந்து மம்தா பைஜி வெளியே சொன்ன மாதிரி நிறையா இருக்குது. இல்லை அந்த கான்ட்ரவர்சிஸ்குள்ளே நம்ம போகிறது இல்லை. மம்தா பைஜி சொன்னதெல்லாம் வந்து அந்த பொண்ணுலாம் சொல்லலை. இவங்களாம் வந்து இந்த மீடியாக்கள் வந்து ஏதாவது ஒரு செய்தி வேணுன்றதுக்காக போடுறது. அது இங்கே என்ன அதான் சிக்கல் வந்து யாரும் எதுவும் கிராஸ் செக் பண்ணுறதே கிடையாது. காதில் கேட்டது யாராவது செய்தியாக அவங்க சொல்கிறது, டீ கடையில் பேசிக்கிற மாதிரி இங்கே டீ கடை பெஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பேசிக்கிட்டதை கேட்டால் அப்படி போட்டோம்ன்ற மாதிரி கிராஸ் செக் பண்ணுறது. அந்த பொண்ணு திரும்ப அவங்க இன்டர்வியூ என்ன எனக்கு தெரியவே செய்யாதுன்னு நானும் பார்த்துட்டு உண்மையை நினச்சி நான் பாலானோட கேட்டேன். நான் ஆனால் இந்த மாதிரி மமதா பைஜி வந்து நீங்கள் அடிச்சதா சொல்லியிருக்கேன் உண்மையா அப்படின்னு. அவர் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். அது சூப்பர் நடிகை, அது செம்ம பர்ஃபார்மர், அது அதை போய் நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு அது என்ன நடந்ததே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அதாவது செம்ம நடிக்க தெரியலாம் இல்லையா, அது சூப்பர் ஆர்டிஸ்ட் அது அப்படின்னாரு. அப்புறம் தான் இது ஏன் அப்படி செய்தி வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே 2 நாள் பொறுத்து அந்த பொண்ணே வந்து மறுத்து கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க.
அது இது மாதிரி நிறைய இருக்குல்ல சார், படத்துக்கு வரும்போது அது ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு அது வந்து தயாரிப்பாளருக்கும். ஏன் நம்மளா வந்து ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு இமேஜ் வரும்ல, ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு. அப்போ அதை பற்றி எந்த செய்தி வந்தாலும் இது உண்மையாக இருக்கும்னு டக்கு டக்குன்னு தூக்கி போட்டுறது. அது நம்ம ஒரு இமேஜை ஒருத்தர் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இவங்க இப்படி தான் அப்படி நம்மளா ஒரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள பற்றின ஒரு செய்தியில் போடுறது. அதை உடச்சிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணி போட்டோம்னா அந்த மாதிரி இது வராது. பரதேசி படத்தோட மேக்கிங் வீடியோ வெளியே வராமல் இருந்தது அந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்கிங் வீடியோவில் அது அந்த கம்ப வச்சு அடிக்கிற மாதிரி அது சும்மா அது ஃபன்னாக பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ணி காட்டினது தான் பண்ணிக்காங்க. அது வந்து அவங்க வந்து ரியலாக அடிச்சிட்டாங்க அப்படின்றது மாதிரி. சார். அண்ட் பாலா சார் அப்படிங்கும்போது அது பாலா சாருக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது சார். என்ன பண்ணாலும் அந்த ஃபேன் பேஸ் அழிக்கவே முடியாது. அதில் நானும் ஒருத்தன். அந்த ஜோன் பார்க்கும்பொழுது ஃப்ரம் நரேஷன் உங்ககிட்ட நரேட் பண்ணதுலேருந்து இப்போ படம் ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது. இந்த ரெண்டுத்துக்குமான டிரான்சிஷன் இருக்குல்ல சார், இது எந்த அளவுக்கு சொன்னது அப்படியே கொடுத்துருக்காரு சார்? நீங்கள் பாலா சார், வெற்றிமாறன், ராமன் இவங்கெல்லாம் நீங்கள் கதை சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்படியே எடுத்து கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம சும்மாவான சொல்லிக்கலாம். நான் கேட்ட மாதிரியே அவர் எடுத்து கொடுத்தான்னு சும்மாவான சொல்லிக்கலாம். அவங்க கதை சொல்லும்போது ஒரு லைன் சொல்லுவாங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான், இது நோக்கி போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க எக்ஸிக்யூஷனில் தான் அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ வெற்றியண்ணன்ட்டெல்லாம் வந்து அவர் கதை ஒரு லைன் சொன்னார்னா கூட அதுக்கப்புறம் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நிறைய மாறுவார். ராமன் அப்படி தான் ஒரு கதை சொல்லுவார், அது எக்ஸிக்யூஷன் வந்து அவுட்புட் வரும்போது வேறு மாதிரி இருக்கும். அது சில கிரியேட்டர்கிட்ட அப்படி, மிஸ்கின் சார் கூட அப்படி தான் ஒரு லைன் சொல்லுவார், அது நம்ம சொன்ன மாதிரி எடுத்தாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்லுவார், நம்ம ஃபைனல் காப்பி பார்க்கும்போது அவர் சொன்னது வந்திருக்கு அப்படின்னு பண்ணலாம், இல்லை இது வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஸ்பாட்டில் நிறையா டெவலப் ஆகும். கண்டென்ட் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நம்ம வழக்கமாக ஒரு கதை வாங்கி பண்ணுறதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி எடுத்துடலாம். இந்த அவங்க ஒரு கதையை கிரியேட் பண்ணி பண்ணுறதுல வந்து அப்படி அங்கே போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் தெரியும், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அப்போ ப்ரொடியூசர் போய் சார் நான் வந்து இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ண போகிறேன், நீங்கள் அப்ரூவ் கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அது அப்படின்னா சார். ஆனால் நீங்கள் ஒரு படம் டைரக்டும் பண்ணியிருக்கீங்க சார், மிக மிக அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படம், ஹைலி வாண்டட். இப்போ நம்ம அரசியல் பற்றி பேசணும், விடுதலை அரசியல் பற்றி பேசணும், அது எந்தளவுக்கு நீடடோ அது நீங்கள் டைரக்ட் பண்ண படத்தில் சொல்லப்பட்ட கதை அந்த டைமில் நீடட். அதுக்கான சாட்சி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு சேஞ்சும் நடந்திருக்கு. ஸோ அந்த தாட் வந்ததுக்கான காரணம் சார், நிறைய கதைகள் நிறைய பிரச்சனைகள் வெளியே இருக்குது, இருந்தும் ஃபீமேல் போலீஸ் படுற கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்ற அட்ரஸ் பண்ணுறதுக்கான அதுதான். அது நம்ம பார்ப்போம், அந்த ரோடுகளில் போகும்போது பார்ப்போம் ரோட்டில் நிற்பாங்க. அது இன்னொரு பக்கம் யோசிச்சு வந்து இவங்க எப்படி பாத்ரூம் போவாங்கன்னு நம்ம அவங்க டைட்டாக பேண்ட் வேறு கொடுக்குறாங்க, அது தேவையே கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு ஒரு சுடிதார் கொடுக்கலாம். நீங்கள் கேரளாலெலாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, சுடிதார் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தான் வந்து ஒரு டைட் பேண்ட்டு ஒரு பெல்ட்டை போட்டு இறுக்கி பாவம் அவங்க யாரோ ஓடி போய் பிடிக்க போகிறாங்க, அது ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்களுக்கான பிரச்சனையை வந்து இப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போவோம், ஒரு சார்ஜர் எடுத்துகிட்டு போவோம். வாட்டர் கேன் இல்லாமல் யாரும் போக மாட்டோம். பஸ்ஸில் போனோம் வாட்டர் கேன் கம்பல்சரி வச்சுருக்கோம், டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் பெண்கள் கையில் யார் கையிலையா நீங்கள் வாட்டர் கேன் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. 8 மணிக்கு பஸ்ஸுனால் அவங்க 5 மணிக்கு தண்ணி குடிக்க நிறுத்திடுவாங்க. இதனால தான் நிறையா பெண்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த கர்ப்பப்பை பாதிக்கப்படுறது, அவங்களுக்கான நிறைய இஷ்யூஸ் வந்து உருவாகுது. இது நம்ம சமூகத்தில் வந்து நம்ம தெரியாமலே நடக்கிற ஒரு இஷ்யூ. பெண்களும் அவ்வளோ விழிப்புணர்வு வரல. எனக்கு பாத்ரூம் வருதுன்னா சொல்லிட்டு போகணும். அப்படி ஒரு பஸ்ஸில் நான் ஒரு உயர் அதிகாரியோட மனைவியை பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃப், அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, சார் நான் வந்து மதுரையிலேருந்து பஸ்ஸில் வந்தேன், நானும் என் டாக்டர் வந்தோம். ஸோ அப்போ வரும்போது எனக்கு பாத்ரூம் வருதுன்றத நான் போய் டிரைவர்கிட்ட சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்து ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டேன். அப்புறம் என் பொண்ணு போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி நிறுத்தாங்க. அந்த மாதிரி சூழல் தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து சொல்லணும்னு நமக்கு தோணுச்சு, சொல்லணும் இதில் ஒரு சொல்யூஷன் வரணும்னு தோணுச்சு. சொன்னால் நடந்தது. அது ஏன்னா அது பெரும்பாலான நாட்கள் அது கவனிக்கப்படாமலே இருக்குது. பெண்களோட நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கப்படாமலே இருக்கும் நமக்கு. அதனால தான் அவங்க மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லாமல் அவங்கள வந்து நம்ம ஒரு போதைப் பொருளாகவும் ஒரு கவர்ச்சி பொருளாகவும் பார்க்குறமே தவிர, அவங்களுக்கான சிரமங்கள் எல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவங்க மேலே ஒரு மரியாதை கண்டிப்பாக வரும் நமக்கு. அதாவது ஒவ்வொரு ஆணும் வந்து ஒரு பெண்ணோட டெலிவரியில் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்பு பண்ணணும்னு தோணாது. அந்த பெண்ணோட டெலிவரியில் நின்னாங்கன்னா, கூட நின்னாங்கன்னா, அதை ஹாஸ்பிட்டலில் அலோவ் பண்ணி உங்கள் ஒய்ஃபோட டெலிவரிக்கு நீங்கள் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு ஒரு ஆண் வந்து அதை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இன்னொரு தப்பு பண்ணவே மாட்டாங்க, மரியாதை வரும். அது நம்ம இதில் இல்லை, அது வரணும்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில அப்படி வரோம். நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணி பாருங்கள், அவங்க எந்த தப்பு பண்ணவே மாட்டாங்க, பண்ண தோணாது அவங்களுக்கு.
கஷ்டத்தை பார்த்தாலே பார்த்துட்டாங்க. நமக்கு அவங்களுக்கு நமக்குமான அந்த இடைவெளி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. அதான் அது அந்த படம் பண்ணது எனக்கு பொருளாதார ரீதியாக வந்து நமக்கு எல்லாம் பெரிய கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய வந்து இதில் வந்து ஆகாலையும் கலர்ஸ்லேயும் வந்து நல்ல டிஆர்பி ரேட்டிங் போச்சு. சோசியல் இது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து பெருசாக போச்சு. தியேட்டரிக்கலில் கவனிக்கப்படல. அது நம்ம இந்த படம் மட்டும்தான் நல்ல படமானா இதை விட நல்ல படம்லாம் இருக்குது. அந்த படங்கள்லாம் அப்படி தான் காணாமல் போச்சு. ஏன்னா இங்கே நம்ம பிஸ்னஸ் மாடல் அப்படி தேட்டர் வந்து ஒரு ஷோ 2 ஷோ கொடுக்குறதுனால வந்து கவனிக்கப்படாமல் போயிடுது. அந்த ஒரு ஷோக்கு ஆள் வரலைன்னா இமீடியட்டாக தூக்கிடுவாங்க. அப்போ ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஷோன்றது மினிமம் ஒரு 5 நாளாக தூக்காமல் இருந்தாங்கன்னா மவுத் டாக்கில் உள்ள வருவாங்க. இவங்க ஒரு ஷோவில் ஆள் வரலாம் தூக்கிறாங்களா? அது அவங்க பிஸ்னஸ் மாடல். எனக்கு ஆள் வரல, நான் ஏன் ஏசியை வேஸ்ட்டாக போடணும், நான் ஏன் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு தூக்கிறாங்க. அப்போ அதுதான் இங்கே நல்ல படங்கள் வராதுக்கு காரணமாக தான். இப்போ சின்ன படங்கள்லாம் எடுக்கும்போது நல்ல படங்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு தோணாததுக்கு காரணமும் அது ஒரு காரணம். இப்போ ரீசெண்டாக ரிவ்யூஸ் பற்றி ஒரு விஷயம் வந்துருது சார். தேட்டர் உரிமையாளர் சங்க தலைவரோடு சொல்லியிருக்காரு, யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது, ரிவ்யூஸே 3 நாள் கழிச்சு போடணும் அப்படின்றது. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜெனுவனாக வந்து எடுக்கிறவங்களும் நம்ம சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு மீடியாவாக இப்போ நீங்கள் வந்து இப்போ எஸ்எஸ் மியூசிக் மாதிரி வர்றாங்க, ஒரு பிராண்டு ஒரு யூடியூப் சேனல் வர்றாங்க, அவங்க சொல்லலை. அவங்க என்ன நடக்குதுன்னா, இங்கே நீங்கள் ஏதோ ஒரு படத்துக்கு எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு படத்துக்கு எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ எல்லா படத்துக்கும் யூஸ் பண்ணுறீங்க. படம் மொதல் ஷோவே 9 மணிக்கு 4 மணிக்கு வீடியோ தான். என்னோட படம் ராஜாக்கிளி வந்து ஷோவே வந்து சென்னையில் வந்து 6 மணிக்கு தான். காலையில் 9 மணிக்கு ரிவ்யூ வருது. நல்லா தான் போட்டிருக்காங்க, படம் நல்லா இருக்கு அப்படின்னு. அது தேவையில்லைன்றேன். நான் ஒரிஜினலாக வந்து என்ன ரியாக்ட் பண்ண தெரிஞ்சால் தானே நம்மளை திருத்திக்க முடியும். அது எதுக்கு? அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது நான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது கூட சொன்னேன். அது நீங்கள் உங்கள் பத்திரிகையாளர் அசோசியேஷனாக உட்காந்து பேசி அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள முதல்ல கூப்பிட்டு வான் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அது ஒரு சுய ஒருத்த பண்ணுற தப்புக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களே நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அப்போ அப்படி நடக்குதுன்னா நீங்கள் கூப்பிட்டு வான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாத, ஜெனுவனா பண்ணி என் பத்திரிகையாளர், நீ ஒரு அசோசியேஷனில் இருக்க, இப்படி பண்ணக்கூடாது, தப்பு, இது எத்திக்ஸ் இல்லை அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியாச்சுன்னா அந்த இஷ்யூவே வராது. அப்போ நீங்கள் அசோசியேஷன் வச்சுருக்கீங்க, அதை ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நான் அன்றைக்கி கேட்டேன். நான் அன்றைக்கி ராஜாக்களோட ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது இஷ்யூவே வராது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதனால தான் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு. அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோதான். இன்னொன்று ரிவ்யூவுமே 3 நாளைக்கு அப்புறம் தான் போடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இதுதான். நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் எப்படி நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னா அதில் நாங்கள் என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ எனக்கு அதான் சொல்கிறேன், ராஜாக்கிளி படத்தில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து நான் எல்லா ரிவ்யூவும் படித்தேன். நான் ரிவ்யூ படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் படித்தேன். ஏன்னா என்ன தவறு பண்ணிக்கணும். அப்போ அதில் அந்த படத்தில் நிறையா குறைகள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குறைகள் தான். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இது உண்மை தான். இது இவங்க சொல்கிறது நம்ம இப்படி பண்ணியிருந்தா சரியாக இருக்கும். இப்போ மிக அவசரத்துக்கு ஒரு 2-3 பேர் ரிவ்யூ கொடுத்தாங்க. அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இது ஒரு சொல்கிற தப்பு. அதுக்காக ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதப்பறம் நான் ஏற்றுக்க முடியாது. சில ரிவ்யூவில் வந்து சொல்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவும் இருக்கும், கெட்ட விஷயங்கள் அவங்க பார்வையில் அப்படி அவங்க பார்ப்பாங்க. என் பார்வையில் அது சரியாக இருக்கும். ரிவ்யூன்றது அப்படி தானே. அப்போ நீங்கள் என்னென்னா பாசிட்டிவாக நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் என்னென்ன நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியில் ஒருத்தர் சுரேஷ் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது ப்ளஸ் இது மைனஸ் அப்படின்னுவார். ஒரு நிமிஷம் தான். இது வந்து படத்தோட ப்ளஸ், இது மைனஸ் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது நம்ம மைனஸ் அப்போ இது பண்ணியிருக்கோமா, திருத்திக்கலாம் அப்படின்னு. அதை விட்டுட்டு இது குப்பை படம், மொக்க படம், மரண மொக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, கோடிக்கணக்கில் பணத்தை தயாரிப்பாளர் வந்து பொருளாதார இழப்பு வந்தால் கூட அந்த படத்தில் உழைச்சிருக்காங்கல்ல, அவ்வளோ பேர் நம்பி உழைச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போகுது. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு 10 பேர் வேலை செய்கிறீங்கன்னா, உங்கள் 10 பேரோட வேலைக்கு வாய்ப்புக்கு தான் நீங்கள் அந்த சேனல் ரன் பண்ணுறீங்க. அதில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா வரணுன்றக்காக உழைக்கிறீங்க, பர்ஃபார்மன்ஸும் கொண்டு வரீங்க. நீங்கள் யாராவது தப்பு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சேனல் மொத்தம் முடங்கும் போது நீங்கள் ஒரு ஆள் பண்ணுற தப்புக்கு அந்த மொத்த சேனல் முடங்கும். எக்ஸாக்ட்லி. அப்போ எல்லாருடைய வேலையை பாதிக்கல. இப்போ நீங்கள் அது மாதிரி ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ தனி மனிதன் என்னையை பிடிக்காமல் இருக்கலாம், என் படம் நல்லா இல்லைன்னு சொல்லி என்னை சுரேஷ் காமாட்சி பிடிக்கல, எனக்கு நான் சொல்கிறேன் நல்லா இல்லைன்னு, சரி ரைட்டு நான் பாதிக்கப்பட்டு போகிறேன். அந்த படம் பண்ண தம்பிராம என்ன பாவம் பண்ணார், அவன் பையன் உமாவதி என்ன பண்ணார், அதில் நடித்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதை நீங்கள் வந்து நேர்மையாக நீங்கள் இதில் இது தப்புன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுப்போம். நீங்கள் வந்து இதுதான் தவறு, அது வேணும், கண்டிப்பாக வேணும். ரிவ்யூன்றது இல்லைன்னா எந்த படைப்பும் ஒரு முழுமை பெறாது. நான் பண்ணுறது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லலைன்னா அப்புறம் எதுக்கு நான் அதை பண்ணணும்? அதுக்கு தானே பண்ணுறது. 4 பேர் என்ன பாராட்டணும் இல்லைன்னா திட்டணும். ரெண்டுமே இல்லைன்னா அப்புறம் என்ன பொருள்? ஒரு பொருளை வந்து ஒன்று வீசணும்ல மணக்கன்னுவாங்க, ரெண்டுமே இல்லைன்னா அது என்ன பொருள்? அது திட்டுறது என்ன திருத்திக்கிற மாதிரி. அதை வந்து நீங்கள் விமர்சனம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வாத்தியார் மாணவனுக்கு சொல்கிறதா இருக்கணும். நீங்கள் வந்து அடிச்சு விசவசி போட்டு கொள்றது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மீடியாவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா,
இந்த சமூகத்தில் நம்ம நல்ல படைப்பாளிகளை உருவாக்கணும். அதுக்கு நம்ம சொல்லணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லணும், இது சரி இது தவறு அப்படி சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க. இங்கே இருக்க மீடியா எல்லா மீடியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நல்ல மீடியா அப்படின்னா இப்போ நீங்கள் விடுதலைலாம் எத்தனை பேர் கொண்டாடினாங்க? இங்கே இருக்க மீடியாக்கள் எத்தனை மீடியா நெகட்டிவாக நிறைய பேர் பேசுனாங்க. இப்போ கொண்டாடின மீடியா அப்போ வந்து நல்ல விஷயங்களை கொண்டாடுறாங்க. ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறத விட நீங்கள் பத்திரிகையாளர் அசோசியேஷனே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது நமக்குள்ளே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனை இருக்காது. அப்போ யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லும் போது யாராவது ஒருத்தர் டென்ஷனாக ஏதாவது வார்த்தையை விட்டுறாங்க. அதுதான் சார். அண்ட் டாக்கிங் அபவுட் ரிசப்ஷன் சார், நான் அந்த ரிசப்ஷன் சொல்லும்போது இந்த கலெக்ஷன் அந்த கேம்குள்ளே வரவே இல்லை. ரிசப்ஷன் மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்றது தான். மாநாடு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் சார். அது ஒரு ட்ரெண்ட் செட்டர். அந்த டைமில் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சது மாநாடுக்கு. வணங்கானுக்கு என்ன மாதிரி ரிசப்ஷன் மக்கள் மத்தியில்? இல்லை, அதாவது சிம்பு வந்து ஒரு பெரிய பேன் ஃபாலோவர்ஸ், அதை நம்ம மறுக்க முடியாது. அஜித் சார் விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சிம்பு சாருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் அவருக்கான ஏன்னா சிம்புக்கிட்ட ஆச்சரியப்பட்டு பார்க்குறது என்னென்னா, அவர் படமே நடிக்காமல் 10 வருஷம் வீட்டில் இருந்தால் கூட அவருடைய ஃபேன்ஸுங்க அப்படியே இருப்பாங்க. அவரை ஃபாலோ பண்ணி அவர் ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டால் போதும், அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆனது மாதிரி அவங்க அதை செலிப்ரேட் மோடில் இருப்பாங்க. நான் அப்படி ஒரு ரசிகர்கள் நான் இது வரைக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வரலேருந்துன்னா கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி இவங்க அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு இந்த படம் வரலேருந்து வரும்போது அன்றைக்கி சிம்பு ஏதாவது ஃபோட்டோ போட்டு விட்டாருன்னா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த மூடில் போய்டும். அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஓப்பனிங் இருக்குதுன்றது வந்து அது நம்ம எதிர்பார்த்தது தான். அதை நம்ம எதிர்பார்க்காம எனக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. மழையிலும் வந்தது அப்படின்றது வந்து உண்மை. மழையில் கூட அந்த ஃபேன்ஸ் வந்து நின்னாங்க. அவங்க வந்து அந்த படம் அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் அவ்வளோ சிரமப்பட்டு பண்ணேன். நான் அந்த உணர்வு தான் என்னை அன்றைக்கி ரிலீஸ் பண்ண வச்சிச்சு. அன்றைக்கி அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் வந்து சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஒருத்தர் ட்விட்டு போடும்போது நமக்கே வந்து ஐயோ உங்களோட எதிர்பார்ப்பை கில் பண்ணுறோமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு அன்றைக்கி ரிலீஸ்க்கு ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து எந்த செட்டில்மெண்ட்டுமே நான் க்ளோஸ் பண்ணல. பயங்கர ரிலீஸ் டே வரைக்கும் பயங்கர ரிஸ்கில் பண்ணேன். எனக்கு தேட்டரிக்கல்லேருந்து ஃபுல் பணம் வரல, டிஜிட்டல் சேட்டலைட் போகலை, எதுவுமே நடக்கலை. அதெல்லாம் வந்து நான் வெளியில் வந்து சொல்ல முடியாது. ஒரு படத்தை வந்து எனக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த ஒன்று என்னென்னா, இந்த இந்த 2 வருஷம் இந்த ஃபேன்ஸ் நமக்காக வந்து நின்னாங்க. இந்த படம் வந்து வரணும்னு சொல்லி நின்னாங்க. நம்ம மேலே ஒரு சிம்பு மேலே உள்ள மரியாதையில் நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு குறைந்தபட்சம் நம்ம லாயலாக இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆனஸ்ட்டாக காலையில் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டேன். நான் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு அன்றைக்கி உள்ள சிக்கல் வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவ்வளோ சிக்கலில் தான் ரிலீஸ் பண்ணேன். அப்புறம் நான் அதெல்லாம் செட்டில் பண்ணேன். ஒரு கான்ஃபிடென்ட்டில் செட்டில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டும் போகலை. நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டு போகவும் இல்லை. என் பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிட்டேன். யாருக்கிட்டையும் போய் ஐயோ நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்தை விட்டு கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் போய் நிற்கலை. நான் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு என் பிரச்சனையை நானே சார்ட் அவுட் பண்ணேன். அப்போ நான் அன்றைக்கி தள்ளி கூட போட்டுக்கலாம். அந்த ஃபேன்ஸு வந்து நைட்டு பூரா வந்து ரோஹினி தேட்டரில் நின்று கத்துனது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது என்ன ஆனாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணேன். அப்போ சூப்பர் சார். அந்த கால் தான் சார் அந்த அதாவது காலையில் வந்து 7 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணோன்னா நிம்மதியாக போய் அதனால் அந்த நாள் இரவு பூரா நான் ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. மறுநாள் காலையில் நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அண்ணன் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து படம் ரிலீஸ் ஆகுது. என்ன ஏரியாமல் அழுதுட்டேன். அவர் எங்கள் அண்ணன் வந்து குவைத்தில் ஒருத்தருக்கு. அப்போ அவர் கால் பண்ணாப்புல என்ன ஏரியாவிலே நான் அழுதுட்டேன். அவ்வளோ எமோஷனலாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த இரவு பூரா நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். எங்கேயுமே நான் உடையில, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். காலையில் எங்கள் அண்ணன் கால் பண்ணும்போது எமோஷனல் ஆகிட்டேன். புரியுது. இப்போது இதுக்கு வணங்கானுக்கு என்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? நான் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த சைடில் வர மக்கள் மத்தியில் இருக்கிற ரிசப்ஷன். இல்லை, பாலானனுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல. பாலானனுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு ஹீரோவுக்கு உள்ள ஒரு மாதம் வந்து பாலானனுக்கு இருக்குது. பாலானனுக்கான ஒரு அதை தாண்டி இப்போ அருண் விஜய் சாரும் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்டாக வந்துட்டார். அதனால் ஓப்பனிங் இருக்கும். அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட பேசின வெளிநாட்டிலையும் நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட, ரைட்டர்கிட்ட, டேரக்டர்கிட்ட பேசினேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் உங்களோட ஃபியூச்சர் அசோசியேஷன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து அடுத்த டைரக்ஷன் ஏதாவது அது நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு முடிச்சு வச்சுருக்கேன். அதாவது பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். எல்லாம் ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிட்டேன். ஷூட் போகணும். பட் பிப்ரவரியில் ஒரு நாவல் வாங்கி பண்ணுறேன். ஸ்ரீலங்கன் பேஸ்ட் நாவல். ஓகே, அதை வாங்கி பண்ணுறேன்.
அது திரும்ப மிக மிக அவசரம் ஏற்படுத்தின அந்த தாக்கம் அந்த மாதிரி hard கண்டிப்பா hitting-ஆ கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், பேசப்படாத விஷயம். இது வரைக்கும் அது பெருசா பேசப்படாம போச்சு. அதை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு பேருக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்துல அப்படின்றது சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் பொதுவாக நான் எந்த படங்களையும் வந்து நான் டைரக்ட் பண்ண எனக்கு ஆசை வராது. இந்த படத்தினால ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அதை பண்ணுவேன். இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சைலண்டாக இருந்துவேன். அந்த அந்த கதை வந்து நான் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால புரியுது. அண்ட் ஒரு டூலாக எடுக்கிறீங்களே சார் சினிமாவை. இப்போ வந்து உங்களுக்கு நான் மிக மிக அவசரம்க்கே வரேன். பெண் காவலர்கள் படுற கஷ்டத்தை வந்து ஒரு ட்வீட்டாக போட்டு கடந்து போகாமல், ஒரு லெட்டர் ஹெட்டாக அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு போகாமல், இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறது அப்படின்ற மாதிரி இல்லாமல், அதை என்னோட வெப்பனா, என்னோட சினிமா தான் என்னோட இல்லை நான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அப்போ இருந்த இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்க அப்போ முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னான்னா, அப்போ உள்ள அமைச்சர் கடம்பூர் ராஜா விஜயபாஸ்கர் சார் ஆரம்பிச்சு விட்டு படம் பார்க்க வச்சார். படம் பார்க்க வச்சு அவர் வந்து என்ன சொன்னான்னா, மொபைல் டாய்லெட் வந்து ரெடியாக இருக்குது, அம்மாவே அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க சிஎம்மாக இருக்கிற ஜெயலலிதாமாவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அது அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, அப்படியே வச்சுட்டாங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது, ரெடியாக இருக்குது, அனௌன்ஸ் பண்ணல, இந்த ரிலீஸ் ஆகட்டும் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னாங்க. அதுக்குள்ளே அவங்க அதை பண்ணாமல் விட்டாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் வரும்போது இப்போ உள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க வந்து வந்தவுடனே அதை இமீடியட்டாக பண்ணிவிட்டு ஒரு இதுவும் கொடுத்தாங்க, ரோட்டில் வந்து பெண்கள் நிற்கக்கூடாதுன்னு, நம்ம நிற்க வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி. அது உண்மையாக வரவேற்கக்கூடியது. அது தமிழக அரசை வந்து நம்ம பாராட்டாமல் கடந்து போக முடியாது. ஆனால் அது அவங்களுக்கான அந்த உடையிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அவ்வளோ நேரம் அவங்கள வெளியில் நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் கிடையாது. சார் அடுத்தடுத்து நீங்கள் அசோசியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் வி ஹவுஸ்லேருந்து? 2 ப்ராஜெக்ட் கமிட் பண்ணியிருக்கேன் விரைவில். ஒன்று வந்து அஞ்சலி அவங்க பண்ணுறாங்க, லீடு அவங்க தான் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நம்ம ரேவதி மேமும் விதார்த்தம் பண்ணுறாங்க. 2மே கண்டென்ட் ஓரியன்டாக அப்புறம் தான். அதுக்கடுத்த ப்ராஜெக்ட்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஃபைனல் பண்ணல. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், மற்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஃபைனல் பண்ணல. ஒன் ஃபைனல் கொஸ்டின் சார். பயங்கரமான வெறித்தனமான ஃபேன் ஒரு நபருக்கு ராம் சாருக்கு. அவரை காணோன்னு நான் வீடியோலாம் கூட போட்டிருக்கேன், அது அவரே பார்த்துட்டுலாம் கூட மெசேஜ் இருந்துச்சு. 7 கடல் 7 மலை சார் பார்த்தேன் அந்த வீடியோ, நீங்கள் போட்டிருந்த அந்த வீடியோ பார்த்தேன், அவரும் பார்த்தாரு. அது நீங்கள் அந்த எஸ்எஸ் மியூசிக்கில் போட்டிருந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை நான் வந்து அவருக்கு ஷேர் பண்ணவும் செஞ்சேன். பட் 7 கடல் 7 மலை வந்து டெக்னிக்கலாக சவுண்டான படம். அவருடைய பட்ஜெட் எல்லாம் அதான் அதிகமான பட்ஜெட் இந்த படம். அவர் படங்களில் அதிகமான பட்ஜெட், டெக்னிக்கலாக கொஞ்சம் சவுண்டான படம். அது வந்து அவர் இன்னும் அது மெருகேற்றிக்கிட்டே இருக்காரு. அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க 7 கடல் 7 மலை எப்போ ரிலீஸு, உண்மையாக பண்ணுறீங்களா பண்ணலையா, ஓடிடியா ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அதை அவர் மெருகேற்றிட்டு இருக்காரு. மிக விரைவில் பிப்ரவரியில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகே, ஃபைனல் அவுட்டாக ரெடியா சார்? காப்பியாக இப்போ ரெடி ஆச்சு. அவர் எல்லாமே என்ன பண்ணதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு வேலை பண்ணுவாங்க, அது போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். எல்லாருமே அதுதான் நான் சொன்ன எல்லா இயக்குநர்களுமே, வெற்றிமாறன் சார் இருக்கட்டும், மிஸ்கினாக இருக்கட்டும், ராமதாஸ், வாழான், எல்லாருமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. அந்த வேலை போய்கிட்டு இருக்கு. அவர் பண்ணிட்டு இப்போ ஃபோன் அடிச்சு கேட்டாலும் அதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்கள் எவ்வளோ ஃபேனோ அது மாதிரி அவருக்கு நானும் பெரிய ஃபேன் தான் அவருக்கு. ஓகே, ராட்டர்டாம்லலாம் ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்குது சார். அதுலேருந்து இன்னும் அதிகமாக அது எக்ஸ்பெக்டேஷன். நானும் அவருடைய ஃபேனாக தான் அவர்கிட்ட நெருங்கினேன், ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி போனேன். எனக்கும் ராமோட படங்கள் வந்து ராமோட படங்களோட அவருடைய ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப அடிக்ஷன். அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கல்லூரிகளில் பேசுகிறது மட்டும் அவருடைய தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும். நம்ம சமூகத்தை நம்ம பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும், அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவரோட நெருங்கி பழகணுன்றதுக்காகவே நான் அந்த படத்தை வந்து நான் ஒத்துட்டு பண்ணேன். நான் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல மனிதர், சமூகத்தினோட பார்வையை அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அவரெல்லாம் வந்து இன்னும் இண்டஸ்ட்ரிக்கு அவரெல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அவர் மட்டும் நாட் ஒன்லி அவர், வெற்றிமாறன், பாலன் இருக்கட்டும், மிஸ்கின் இருக்கட்டும், எல்லாருமே முன்னாடி ஒரு சேரன் இருந்தார், அமீர்னு இருந்தார். இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஆள். இப்போ ரஞ்சித் சார் இருக்கார், மாரி செல்வராஜ் இருக்கார், அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அண்ட் வித் சாஃப்ட்வேர் நோட் நீங்கள் சொன்னதை வச்சு ஃபெப்ரவரியில் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற சாஃப்ட்வேர் நோட்டோட இந்த ஹாப்பினஸோட போகிறோம். பட் அது வரைக்கும் 2 மாதம் இருக்குது சார். இந்த கிளிம்ஸாக ஏதாவது ஒரு சிங்கிள் ட்ராக்கு எது 7 கடல் 7 மலை? இந்த சாங்கு என்ன, நாங்கள் 2 சாங் நிறைய விட்டுருக்கோம். ஒரு சாங் ஃபஸ்ட்டு ஒரு சாங் விட்டோம், ஒரு சாங் விட்டோம். இன்னும் சாங்கே 3 சாங் இருக்குது. கிளிம்ஸ் வரும், டீசர் தான் விட்டுருக்கேன், ட்ரைலர் நான் விடல.
எல்லாமே ரெடி ஆகிடுவோம். அதெல்லாம் அப்பப்போ போடுங்க சார். இந்த 2 மாசத்துக்குள்ள வரோம். ஃபெப்ரவரிக்குள்ள ரிலீஸ் பண்ணுறாங்க. வரோம். அண்ட் ரொம்ப நன்றி சார், உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினது, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். படம் வணங்கான் பற்றியும் சரி, உங்களோட ட்ராவல் பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அண்ட் கான்டென்ட் ஆன ஃபிலிம், கான்டென்ட்லி ஸ்ட்ராங்கான நிறைய படங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. தமிழ் சினிமா அது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. டூ குட் ஃபிலிம்ஸ், டூ டைரக்ட் மோர் ஃபிலிம்ஸ், கிரியேட் அன் இம்பாக்ட்ன்றது எங்களோட ரிக்வஸ்ட் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் எ ஃபிலிம் லைக் வணங்கான் வெயிட்டிங் 10ஆம் தேதி அன்னைக்கு. நீங்கள் சொன்ன எல்லா சென்சிபிலிட்டிஸோட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து நாங்கள் பண்ணுவோம்ன்றது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் யூர் டைம் சார். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.